ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்டைலர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சாரீல வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஆல்ரெடி எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, சாரீ நம்ம வந்து வித் ப்ளவுஸோடு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, எப்போவுமே சாரியில் வந்து எவ்வளோ இருக்குது, நமக்கு சாரீ வந்து ஆக்சுவல் அளவு வந்து போகுது. அப்போ 5.5 மீட்டர் கலந்த பின்னாடி தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும். எடுத்ததுமே நம்ம வந்து ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கட் பண்ணக்கூடாது. முந்தாய் சைடு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஆனால் இந்த சைடு முந்தாய் பக்கம் வருது அப்படின்னா அளந்து பார்த்து கட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் வந்து சாரீ வந்து ஃபுல்லாக வந்து அளந்து வச்சுட்டேன். அளந்துட்டு ப்ளவுஸ்க்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ளவுஸ்க்கு வந்து இல்லை. இப்போ பாருங்க, இதில் வந்து இது வரைக்கும் ப்ளவுஸ்க்கு இருக்குது, ஆனால் இதில் ப்ளவுஸ்க்கு இல்லை. இது வரைக்கும் எனக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் தான் நமக்கு 5.5 மீட்டர் வரும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது டிசைன் ஏதாவது கொடுத்துருக்கலாம், இல்லை ஸ்லீவ் மட்டும் இதில் தச்சுட்டு இதில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கனால பிங்க் கலர் ப்ளஸ்ஸிங் வித்து எல்லோ கலரையும் சேர்த்து வச்சு இது வந்து தச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து இதில் வந்து எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணதை என்ன பண்ணீங்க, லைட்டாக ஒரு நூல் வரும். இந்த நூலை மட்டும் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நூல் வந்துடும். இந்த நூலை ஒரு நூல் மட்டும் எடுங்க, எல்லாமே சேர்த்து இழுக்கக்கூடாது. இந்த நூலை மட்டும் இழுத்திங்கன்னா என்ன ஆகுனா, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு வரும். நூல் எடுக்காமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கிராஸில் போகும் நமக்கு. சரிங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி எடுத்துக்கிட்டே வரணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது இப்போ முந்தாய் அடிக்கிறோம், மடிச்சு தைக்கிறோம் அப்படின்னா இப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து முந்தாய் தைக்கிறதும் ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லைனா கோன்லாம் வரும். அது ஸ்டிச்சிங்கே கோன்லாம் வரும். ஒரு மாதிரி துணி வந்து இழுத்து விட்டு வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழுத்து விட்டு பண்ணணும். சப்போஸ் ஊடால வந்து இப்படி வரும்போதே நமக்கு நூல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம கட் ஆகிடுச்சோ அது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் கட் பண்ண பின்னாடி மறுபடியும் அந்த இடத்துல நூல் எடுத்துட்டு திரும்பி ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி மறுபடியும் இழுங்க. இது எனக்கு எல்லாம் வரதுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் நமக்கு நூல் வந்து எடுத்தாச்சு. ஊடால அப்படி எடுத்து விட்டிங்கன்னா இதுதான் நம்ம சுத்தத்தை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நமக்கு நல்லாவே டிரான்ஸ்பரண்டாக இது வந்து தெரியுது நமக்கு இந்த நூல் எடுத்தது. அப்போ அந்த லைனை மட்டும் தான் நம்ம வந்து இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதாவது இந்த எஜுக்கும் வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட் அப்படி ஒரு இழுத்துட்டேன்னா இந்த பல்ல மாதிரி வரும். இப்படி கிராஸில் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்ல மாதிரி வரும். அந்த மாதிரி வராது. இப்படி வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நமக்கு இதுதான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இருக்கும். இப்படி நீங்கள் தைக்கும் போது தான் நமக்கு பிந்தாய் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்கும் போது நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ, ஹாப்பி.